முதலை மற்றும் ஆமை நகைச்சுவை கதை. ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆற்றில் ஒரு முதலை வசித்து வந்தது. அந்த முதலைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எப்போதும் பசியே. அது எதையும் சாப்பிடும். ஆனா ஒரு சிக்கல் உண்டு, அவன் சோம்பேறி. ஒரு நாள் அவன் ஆற்றங்கரையில் நின்று, ஐயோ, இன்னைக்கு ஏதாவது சாப்பிடணும், ஆனா நீந்தனும் ஓடணும் பிடிக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று முணுமுணுத்து கொண்டிருந்தான். அப்போ அங்கே ஒரு ஆமை வந்து மெதுவாக தண்ணீரில் இறங்கப் போனது. ஆமை எப்போதும் போல சும்மா அமைதியாக மெதுவாக சிந்தித்து நடப்பவன். உரையாடல் ஆரம்பம். முதலை சொன்னது, ஏய் ஆமை, நீங்க எப்பவுமே இவ்வளவு மெதுவா நடக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எப்பவாவது ஓட்டம்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஆமை சொன்னது, ஓட்டமா? ஹஹஹா, நாங்க ஓடணும்னா கடைசியில இலக்கு போயிடும். நீங்க மாதிரி வேகமா போயிட்டு பாதியில தூங்கிடக்கூடாது. முதலை சொன்னது, ஓஹோ, நீங்க பத்தி நகைச்சுவை பண்ணுகிறேன், ஆனா உண்மையா சொல்றேன், நீங்க மாதிரி மெதுவானவங்க இந்த உலகத்துல எப்படி உயிரோட இருக்கிறீங்க? ஆமை சொன்னது, மெதுவா இருந்தாலும் நாங்க யோசித்து பண்ணுவோம், நீங்க மாதிரி பசிக்கிட்டா யாரையாவது கடிக்கிறவங்க எவ்வளவு? முதலைக்கு இதை கேட்டு கோபம் வந்தது. அடடா, இந்த ஆமை எனக்கே வாய்க்குவாதம் பண்ணுது. சவால். முதலை சொன்னது, அப்போ ஒரு போட்டி பண்ணலாமா? நீங்க நினைச்ச மாதிரி யார் புத்திசாலி என்று பார்ப்போம். ஆமை சிரிச்சது, சரி, ஆனா போட்டி வேகம் இல்ல, புத்திசாலித்தனத்தில் இருக்கணும். முதலை சம்மதித்தது. சோதனை 1. யார் புத்திசாலி? ஆமை சொன்னது, முதலை, நீங்க பெரியவங்க, வலிமை அதிகம். ஆனா பாருங்க, அந்த மரக்கிளை மேல ஒரு மாம்பழம் இருக்கு, அதை யார் எடுத்து வருவாங்க? முதலை பெருமையா சொன்னது, அது என்ன பெரிய விஷயம், நான் தாவி எடுக்கிறேன். அவன் தாவினான். தடாஞ்ச், மரக்கிளை உடைந்து தண்ணீரில் விழுந்தது. மாம்பழம் அவனுடைய தலையில் விழுந்தது. எல். ஆமை சொன்னது, ஹஹஹா, பாருங்க, நீங்க தாவினீங்க, பழம் கிடைச்சது, ஆனா தலைக்கு. முதலை சிரிக்க முடியாமல் கோபத்தில் பற்களை கடித்தான். சோதனை 2. தந்திரம். ஆமை சொன்னது, சரி, இப்போ ஒரு வேறு சோதனை. நீங்க ஆற்றங்கரையில ஒரு மீனை பிடிங்க, நான் என் வழியில் பிடிக்கிறேன். முதலை உடனே தண்ணீருக்குள் பாய்ந்தான். இது எளிது என்று நினைத்தான். ஆனா ஆமை என்ன செய்தது தெரியுமா? அவன் தன்னுடைய ஓட்டைக்குள் சிறிய சோழதானியங்களை வைத்திருந்தான். அவற்றை தண்ணீரில் போட்டான். மீன்கள் வந்து அதை சாப்பிட ஆரம்பித்தது. அவன் மெதுவாக கையை நீட்டி ஒரு மீனை பிடிக்கான். முதலை மீன் வயல் ஒரு பெரிய கல்லை மீன் என்று நினைத்து கடித்து பற்களை உடைத்து கொண்டான். ஏய் முதலை சார், மீன் சாப்பிட்டீங்களா அல்லது பல் சாப்பிட்டீங்களா? ஆமை. சோதனை 3. புத்தி வர்சஸ் வலிமை. முதலைக்கு இப்போது தாங்க முடியவில்லை. இப்போ கடைசி சோதனை. நீங்க தண்ணீரின் அடியில் மூச்சு விடாமல் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஆமை சிரிச்சது, சரி, நீங்க முதலாவதா போங்க. முதலை தண்ணீருக்குள் போய் நீண்ட நேரம் இருந்தது. ஆமை என்ன செய்தது தெரியுமா? கரையில் சென்று சூரிய வெயிலில் தூங்கிட்டது. ஒரு நேரம் கழித்து முதலை மேலே வந்தது. ஹஹா, நான் வெற்றி பெற்றேன். ஆனா ஆமை இன்னும் விழிக்கல. முதலை ஆச்சரியப்பட்டு கேட்டது, அடடா, இது இன்னும் மூச்சு விடாமல் இருக்குதா? அவன் ஆமையை தட்டி எழுப்ப ஆமை விழித்து சொன்னது, முடிஞ்சதா? நான் சூரிய குளியல் எடுத்துட்டேன். முடிவு. முதலை அவமானப்பட்டு சொன்னது, நான் பெரியவன், வலிமையானவன், ஆனா நீங்க புத்திசாலி. நான் உங்க முன்னாடி ஒரு சிறிய மீன் மாதிரி. ஆமை சொன்னது, முதலை சார், புத்தி இல்லாத வலிமை உபயோகமில்லை, வலிமை இல்லாத புத்தியும் பயனில்லை. இரண்டும் சேர்ந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவையாக இருக்கும். முதலை அப்படியே ஆமையுடன் நண்பனானான். அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் சேர்ந்து மீன் பிடித்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். ஆனா முதலை பசியானதும் ஆமை தன் ஓட்டையிலே ஒளிந்து கொள்வது வழக்கம். எல். பாடம். புத்தி எப்போதும் வலிமையை விட மேலானது. வேகமா ஓடுவதும் ஆவலா செய்வதும் எல்லா காலத்திலும் வெற்றியை தராது. சிந்தித்து செய்பவன்தான் கடைசியில் சிரிப்பான்.